ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி யாருன்னா ஹட்சன் டெய்லர். இவர் 21 மே மாசம் 1832 யார்க்ஷயர்ல பிறந்தாரு. நம்ம ஹட்சன் டெய்லரோட லைஃப் ஹிஸ்டரிய 5 சாப்டர்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா த பாய்ஸ் டிசையர், சிறுவனின் ஆசை. நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல ஏதாவது பெரிய விஷயம் பண்ணணும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா மத்தவங்க நம்மளை பார்த்து நம்ம ரொம்ப சின்ன பையனா இருக்கோம், சின்ன பொண்ணா இருக்கோம், நம்மளால பண்ண முடியாதுன்னுலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹட்சனுக்கும் அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம ஹட்சன் அப்படி என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, அவரால் அது பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஹட்சனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ நம்ம ஹட்சனோட அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப வித்தியாசமான தூரமா இருக்கிற ஒரு சைனா அப்படிங்கிற கண்ட்ரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹட்சன் அதை கவனமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சைனால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க யாருக்குமே இயேசுப்பாவை பத்தி சுத்தமா தெரியாது, எதனால எந்த மிஷனரிஸுமே சைனாக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹட்சன் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் பெரிய பையனானதும் நான் சைனாக்கு மிஷனரியா போவேன்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சிரிக்கிறாங்க. காரணம், ஹட்சன் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா ஏசப்பா கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிருப்பாங்க. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு பையன் கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த பையனை சைனாக்கு மிஷனரியா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிருப்பாங்க. ஏசப்பாவும் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்க 2 பேருக்குமே பையனை கொடுத்திருப்பாங்க. அந்த பேபி பாய் வர யாருமே இல்ல, நம்ம ஹட்சன் தான். ஆனா நம்ம ஹட்சன் பிறக்கும் போதே சிக்னஸோட தான் பறந்திருப்பாரு. அந்த சிக்னஸ்னால அவருக்கு 11 வயசு ஆகுற வரைக்கும் ஸ்கூலுக்கோ இல்ல வெளியே எங்கேயுமே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த சிக்னஸ்னால ஹட்சனோட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஏசப்பாவுக்கு நம்ம பையனை மிஷனரியா அனுப்புறதுல எந்த சித்தமும் இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏசப்பா நம்ம பையனுக்காக வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளான் எல்லாத்தையுமே கை விட்டுருவாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஹட்சனுக்கு வீட்லயே இருந்து எல்லாத்தையும் டீச் பண்ணுவாங்களாம். ஏசப்பாவை பத்தியும் அவங்க பையனான ஹட்சனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஹாபி இருக்கும். சிலருக்கு எழுத பிடிக்கும், சிலருக்கு டிராயிங் பிடிக்கும், சிலருக்கு சிங்கிங் பிடிக்கும், சிலருக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ஹட்சனுக்கு ரீட் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஹட்சனோட அம்மா தையல் பண்ணும்போது ஹட்சன் ஏதாவது ஒரு புக் எடுத்து அவங்க அம்மாவுக்கு சத்தமா வாசிக்கிறது உண்டு. நம்ம ஹட்சன் ஒரு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த புக்கை படிக்கிறது அவரால் நிறுத்தவே முடியல. அந்த அளவுக்கு அந்த புக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹட்சன் ஒன்னு யோசிக்கிறாரு. நைட் ஆயிடுச்சு, ஆனா நைட்டு உட்காந்து அவரால் படிக்க முடியாதுன்னு யோசிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம அம்மா கிட்ட இருக்க கேண்டில்ஸை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நைட்டு உட்காந்து பெட்லயே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹட்சன் யாருக்குமே தெரியாம அவங்க அம்மா கேண்டில் வைக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்க குட்டி குட்டி கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறாரு. அப்படியே அந்த கேண்டில்ஸ் எல்லாமே அவங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வரும்போது அன்னைக்கு வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. ஆனா அங்கதான் பிரச்சனை இருக்கு. அந்த கெஸ்ட் உட்கார்ந்துருந்த இடம் ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்துல இருந்துச்சு. ஸோ நம்ம ஹட்சன் ரொம்பவே வார்மா இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேண்டில்ஸ் வார்ம் ஆச்சுன்னா மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதை நினைச்சு நம்ம ஹட்சனும் ரொம்பவே பயப்படுறாரு. ஐயோ, நம்ம கேண்டில்ஸ்லாம் காலி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா கெஸ்ட் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஓடி போறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லி அங்கேயே அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹட்சன், நீ உன் பெட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹட்சனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. பிகாஸ் நம்ம ஹட்சன் எப்படா இங்கேருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தார் இல்லையா? அதனால அவங்க அம்மா சொன்னதுமே உடனே அவர் பெட்ரூமுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மிடில் ஆஃப் த ரூமில் நம்மளோட ஹட்சன் அவரோட பாக்கெட்டை பார்த்து நின்றுக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா அதை பார்த்துடுறாங்க. அந்த பாக்கெட் ஃபுல்லாக ரொம்ப மெல்ட் ஆகி மெஸ்ஸாக இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹட்சனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. நம்ம ஹட்சனோட கண்ணுல இருந்து ரொம்ப தண்ணி தார தாரையா விழுந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மா கிட்ட நம்ம ஹட்சன் வசமா மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு நம்மளும் நம்ம அம்மா அப்பாக்கு தெரியாம நிறைய விஷயம் திருட்டுத்தனமா பண்றது உண்டு. ஆனா அந்த நேரத்துல நம்ம அம்மா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா எவ்வளவு ஆக்குவர்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சிச்சுவேஷனை நம்ம ஹட்சன் கடந்ததுக்கு அப்புறம் அந்த லெசன் அவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு லெசனா மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹட்சனுக்கு 13 வயசு ஆயிடுது.
அந்த காலத்துல பசங்களுக்கெல்லாம் 13 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே அவங்க அப்பா கூட போய் அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களும் கூட சேர்ந்து அந்த வேலை செய்கிறது உண்டு. ஸோ நம்ம ஹட்சனும் அவங்க அப்பா கூட போய் மெடிசன்ஸை மெஷர் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிற இந்த வேலையை அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு நம்ம ஹட்சனும் பார்க்குறாரு. நம்ம ஹட்சனுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. பட் அந்த வேலையில் நம்ம ஹட்சனுக்கு ஹாப்பி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹட்சன் பைபிள் வாசிக்கிறத விட்டுடுறாரு. அவங்க அப்பா பைபிள் வாசிக்கும் போது கூட நம்ம ஹட்சனுக்கு கேட்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுது. அது மட்டும் இல்லை குட்டீஸ், நம்ம ஹட்சனுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாம போயிடுது. என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஹட்சனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க பேரண்ட்ஸ் ஏசப்பாவை பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹட்சனுக்கும் ஏசப்பாவை பத்தி எல்லாமே தெரியும். ஆனாலும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்றதுக்கும் விருப்பமே இல்லாம போனதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? என்னதான் நம்ம ஹட்சனுக்கு ஏசப்பாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம ஹட்சனுக்கு சுத்தமா இல்லாம இருந்துச்சு. ஏசப்பாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஏசப்பா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தாரு நம்ம ஹட்சன். பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்றது, இது எல்லா இன்ட்ரெஸ்டையும் விட்டுட்டு நம்ம ஹட்சனுக்கு ரொம்ப அதிகமா எது மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஹார்ஸ் வாங்கணும், அது மட்டும் இல்லாம பெரிய வீடு கட்டணும், இப்படிங்கிற ஆசை தான் நம்ம ஹட்சனுக்கு வந்துருச்சு 13 வயசுல. நம்ம ஹட்சனுக்கு 17 வயசா இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. ஒரு நாள் அவருக்கு வேலையில இருந்து லீவ் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு அவங்க அம்மா வீட்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. ஹட்சனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப போர் அடிக்குது, எந்த வேலையுமே இல்லை. ஹட்சனுக்கு தான் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால அவங்க அப்பாவோட புக்ஸ்ல போய் தேடுறாரு, ஏதாவது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்கான்னு சொல்லி. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு பைபிளோட புக்லெட்ஸ் கிடைக்குது. அவரு அந்த பைபிள் புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு பானுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பான்னா என்னன்னு யோசிச்சிங்கன்னா கொட்டகைன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பாங்க, அதை தான் பான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அந்த புக்லெட் எடுத்துட்டு போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹட்சன் அந்த பைபிள் புக்லெட்டை படிக்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அதுல ஏசப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா? அதை படிச்சதும் நம்ம ஹட்சனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன முடிந்தது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே அந்த கொஸ்டினை கேட்குறாரு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக படிக்கும்போது தான் அவருக்கு தெரியுது, ஏசப்பா ஆல்ரெடி நம்ம பாவங்கள் எல்லாத்துக்குமே ஏசப்பாவே பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அன்னைக்கு தான் நம்ம ஹட்சனுக்கு உணர்வா புரியுது. எனக்குன்னு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏசப்பா ஆல்ரெடி எனக்காக எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் ஏசப்பாவை நம்பி அவருக்கு நன்றி சொல்றதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு அன்னைக்கு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த இடத்துலயே முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட தான் பண்ண எல்லா தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஏசப்பா நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவரு ஜெபம் பண்றாரு. உடனே அவருக்கு அந்த சந்தோஷத்தை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. உடனே அவர் சிஸ்டர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் சிஸ்டர் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த அவர் சிஸ்டர் கிட்ட சொல்றாரு நம்ம ஹட்சன். ஹட்சன் மட்டும் அன்னைக்கு ஹாப்பி ஆகல, ஹட்சனோட சிஸ்டரும் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா ஹட்சனோட சிஸ்டர் ரொம்ப நாளாவே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹட்சனுக்கு ஏசப்பா மேல நம்பிக்கையே இருக்காது இல்லையா? அதனால அவரோட சிஸ்டரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏசப்பா என் பிரதர் ஹட்சன் உங்களை நம்பணும், உண்மையான தேவன் யாருங்கிறத என்னோட பிரதர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஊக்கமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏசப்பா அவங்க சிஸ்டரோட ப்ரேயருக்கு பதில் கொடுத்ததை நினச்சி ஹட்சனோட சிஸ்டரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹட்சனோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹட்சன் அவங்க அம்மா வரது தெரிஞ்சதும் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு, அம்மா நான் உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹட்சனுக்காக அவங்க சிஸ்டர் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹட்சன் அந்த பானில் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுற எக்ஸாக்ட் டைம் அவங்க அம்மாவும் ஏசப்பாவால் உணர்த்தப்பட்டு அவங்களும் அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எந்த நிமிஷம் நம்ம ஹட்சன் மனம் திரும்பி இருப்பாங்களோ அதே நேரத்தில் ஏசப்பா அவங்க அம்மாவுக்கு ஹட்சன் மனம் திரும்பினதை உணர்த்தியும் கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹட்சன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷமான செய்தியை எல்லார்கிட்டையுமே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஒவ்வொரு சண்டேவும்
நம்ம ஹட்சனும் அவரோட சிஸ்டர் 2 பேருமே ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இந்த சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறவங்க அப்படி எல்லாருக்கிட்டேயும் ஏசப்பாவை பற்றி எடுத்து சொல்லுவாங்களாம். நம்ம ஹட்சனுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சி போயிருது. நம்ம ஹட்சன் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லைனா ஏசப்பாவை ஒரு நிமிஷம் மறந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆனாலோ ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுவாராம். அதனால் நம்ம ஹட்சன் ஒரு நைட் ப்ரேயர் பண்ணுறாரு. ஏசப்பா, நீங்களே என் வாழ்க்கைக்கு ரூலராக இருங்க. நான் என்னை மொத்தமாக உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் எங்கே என்ன போக சொன்னாலும் நான் அங்கே போகிறேன். நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் அது எல்லாத்தையும் பண்ணுறேன் ஏசப்பா. நான் எந்த தப்புமே பண்ணாமல் மட்டும் என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹட்சன் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஏசப்பா நம்ம ஹட்சன் கிட்ட பேசுகிறாங்க. நீ எனக்காக சைனாக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹட்சனுக்கு புரியுது, நம்ம ஏசப்பாவுக்காக சைனாக்கு மிஷினரியாக போகலாம். என்னால் இதை விட பெரிய விஷயம் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஆனால் நான் ஏசப்பாவுக்காக இதை எப்படியாவது பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதுக்காக ப்ரிப்பேரும் ஆகுறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப் போகிறோம் இல்லைனா ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வீக் பிஃபோரில் இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான ட்ரெஸ் எடுத்து வைப்போம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது வேணும், அது வேணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஹட்சன் ஏசப்பாவுக்காக சுத்தமாக ஏசப்பாவை பற்றி தெரியாத கண்ட்ரியான சைனாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறாரு. ரொம்ப ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் உள்ள பைபிள்ஸை படிக்கிறாரு, இன்க்ளூடிங் சைனீஸ் லாங்குவேஜ். ஏன்னா நம்ம சைனாக்கு போகணுன்னா கண்டிப்பாக சைனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஹட்சன் சைனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கிறாரு. நான் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியும்னு சொல்லி அவர் நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் பெட்லையும் படுக்க கற்றுக்கிறாரு, ஹாட் பெட்லையும் படுக்க கற்றுக்கிறாரு. ஏன்னா ஒரு மிஷினரியாக இருக்கிறவங்க எங்கே வேணாலும் தூங்குறதுக்கு தயாராக இருக்கணும். சில டைம் அவங்களுக்கு தங்குறதுக்கு பிளேசஸ் கிடைக்காது. ஸோ ஒரு கிரவுண்டு கிடைச்சா கூட நான் அதில் தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலையுமே தூங்குறதுக்கு பழகுறாரு. ஒரு நாள் நம்ம ஹட்சன் அந்த டவுனில் இருக்க பாஸ்டர் கிட்ட சைனாவை பற்றி ஒரு புக் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறாரு. அதை கேள்விப்பட்ட உடனே அந்த புக்கை வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டரை பார்க்க போறாரு. அந்த புக்கையும் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கை நம்ம ஹட்சன் படிக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. சைனால நிறைய சிக் அண்ட் புவர் பீப்புள் இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹட்சனுக்கு மெடிசனை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸை கொடுத்துட்டு ஏசப்பாவை பத்தி நம்ம சொல்லலாம். ஏசப்பா அவங்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்கள விடுதலை ஆக்குவாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு முடிவு பண்றாரு. நம்ம ஹட்சன் அங்க போய் மெடிசன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம ஹட்சனுக்கு முதல்ல மெடிசன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏசப்பா கிட்ட நான் அதுக்காக என்ன பண்ணட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்டியன் டாக்டருக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டாக்டரோட பேரு ரிச்சர்ட் ஹார்டி. அண்ட் அந்த ஹார்டி நம்மளோட ஹட்சனை ஹெல்ப் பண்றதுக்காக ஓகே சொல்லி சேர்த்துக்கிறாங்க. நம்ம ஹட்சனும் உடனே போய் அவரோட பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த டாக்டர் கூட போய் தங்குறாரு. அந்த டாக்டர் ஹார்டி ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான டாக்டர். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஒரு நல்ல மனுஷனும் கூட. ஸோ நம்ம ஹட்சன் அவர் கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வேலை பார்த்தாரு. நம்ம ஹட்சன் நிறைய ஹெல்ப் பண்ணி மெடிசன்ஸையும் கத்துக்கிறாரு. நம்ம ஹட்சன் மெடிசனை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு சண்டே ஆஃப்டர்நூன்ஸும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போய் மெடிசனை கொடுத்து பைபிள் எல்லாத்தையும் வாசிச்சு காமிப்பாராம். ஏசப்பாவை பற்றியும் எடுத்து சொல்லிட்டு வருவாராம். இது மட்டும் இல்லை குட்டீஸ், நிறைய ட்ராக்ஸையும் கொடுத்துட்டு வருவாராம். அந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஹட்சன் சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சாப்டர்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பாக்கெட் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சு வைப்போம். நம்ம யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். நம்மளே யாருக்கு கொடுக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனா நம்ம ஹட்சன் அவருக்கு கிடைச்ச ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்றாரு. ஏன்னா ஏசப்பா ஹட்சனோட பாவத்தை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பனிஷ்மெண்டா தான் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. ஏசப்பா நம்ம பாவங்களுக்காக சிலுவையில மரித்தாங்க. ஆனா ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம ஹட்சன் ஏசப்பாவை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏசப்பா ஹட்சனுக்காக மட்டும் மரிக்கல குட்டீஸ், உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தான் ஏசப்பா மரித்தாங்க.
ஸோ ஏசப்பாவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹட்சனுக்கு மட்டும் இல்லை குட்டீஸ், நம்ம எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பெரிய வீடு கட்டணும், நல்ல ஃபியூச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம ஹட்சன் ஏசப்பாவுக்காக படிச்சாரு, ஏசப்பாவுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்மளோட டேலண்ட், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பெரிய பெரிய வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணாம, சுயநலம் தன்னலம் எதுவுமே இல்லாம நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பாவே உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத தெரியப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஹட்சன் மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் ஹட்சன் மாதிரி எல்லாருக்குமே இந்த சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ண போறீங்களா? இல்லனா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுயநலமா இருக்க போறீங்களா? யோசிச்சு முடிவெடுங்க குட்டீஸ். தேங்க்யூ. காட் bless you.